இருக்க மாட்டேங்குது. ஸ்டுடியோ மாதிரி தான் இருக்கு. போட்டோ எடுக்கணுங்க. போட்டோ எடுக்கணுங்களா? எடுத்துக்கலாம்ண்ணா. என்ன போட்டோ எடுக்கணும்? ஃப்ரேம் போடணுமா? பாஸ்போர்ட்டா? எனக்கு கல்யாணம். ஓகே. பொண்ணுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ எடுக்கணும். அருமையாக எடுத்துடலாண்ணே. நம்ம கிட்ட போட்டோ எடுத்தீங்கன்னா உடனே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். போட்டோ எடுக்கலாம், கல்யாணம் ஆகாதா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. போட்டோ எடுக்கலனாலும் கல்யாணம் ஆகிடும். போட்டோ எடுத்தீங்கன்னா இன்னும் சீக்கிரம் கல்யாணம் ஆகும். அப்போ உங்ககிட்ட போட்டோ எடுக்கலான்றீங்களா வேணான்றீங்களா? நீங்க உட்கார்ந்தா மட்டும் போதும். அதாங்க, அந்த போட்டோ பார்த்த உடனே அந்த பொண்ணு ஓகே எனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். அது மாதிரி ஒரு போட்டோ வேணும். எவ்வளவு ரேட் என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி ஃபுல் சைஸா வேணுங்களா இல்ல ஃப்ரேம் போட்டு வேணுங்களா? எனக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும். எடுத்துடலாங்க ஐயா. எவ்வளவுங்க? 8 போட்டோ 100 ரூபாய். 8 போட்டோ வேணாங்க, எனக்கு ஒரே ஒரு போட்டோ வேணும். அதுவும் ஒரே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும். ஒரு போட்டோவா? ஒரு போட்டோ தான். பாஸ்போர்ட் மினிமம் 8 காப்பி. 8 காப்பி 100 ரூபாய். ஸ்டுடியோல நல்லதாங்குது. சரி, ஓனருக்கு ஃபோன் பண்ணுங்க. இல்லை ஓனர் வர சொல்லுங்க, நான் ஓனர்கிட்ட பேசிக்கிறேன். ஓனரா? நான் தாங்க ஓனரு. சும்மா தம்பி. ஏங்க கண்டிப்பா நான் தாங்க ஓனரு. உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுமா? பாருங்க, நான் 5 வயசுல இருக்கும்போது காது குத்திட்டாங்க. அப்படிங்களா? ஒன்றரை பஞ்சாயத்தை உன்னோட வச்சுக்க. என்னையா உன் பிரச்சனை? நீ போட்டோ எடுக்க தானே வந்த? நான் என்ன கேட்டேன்? அந்த பொண்ணு என்னை பார்த்த உடனே ஓகே சொல்ற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து கொடுன்னு சொன்னேன். ஒரு போட்டோலாம் தரமாட்டாங்களாம். கொடுத்து 8 போட்டோ கொடுப்பாங்களாம். 8 போட்டோ நான் எங்க வச்சுக்கிறேன் காசு? ரைட், ஓகே. அவன் வந்தா ஏதோ 8 போட்டோ, நீ ஒரு போட்டோ கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போயா? உனக்கு என்ன பிரச்சனை? பின்ன ஒரு போட்டோ கேட்ட 8 போட்டோ தான் தருவோம்னா, அப்போ ஓனர் தெரியாம இந்த பையன் 7 போட்டோ காசு என்கிட்ட திருடுறான் தானே அர்த்தம். ஏமாத்துறான். அதனாலதான் சரி ஓனர்கிட்ட பேசிக்கலாம். முட்டாளா 8 போட்டோ வாங்கி காசு கொடுத்து நம்மள ஒரு போட்டோ தான் போதும். ஒரு போட்டோ மிச்சம். ஒரே ஒரு போட்டோ. நீ ஒண்ணும் இல்ல, இப்ப அவங்ககிட்ட போட்டோ எடுக்கிற கல்யாணம் 6 ஆகாத மட்டும் கிட்டோம். அதுவும் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க? நான் இவங்க கடையில வந்து போட்டோ எடுத்தா கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஆகலன்னா அந்த பொண்ணு ஓகே இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டோம். கேமரா நல்லா தான் எடுத்துன்னு போயிடலாம். தூக்கிடுவோம். அதனால வந்து நல்லா போட்டோ எடுத்து கொடுக்குற, குறிப்பா கல்யாணம் ஆயிடணும். இல்லைன்னா பின் விளைவே நீ சந்திக்க நேரிடும். அப்புறம் வந்து எங்கிட்ட வந்து வருத்தப்படக்கூடாது. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து ப்ளூ கலர் ஸ்க்ரீன் போட்டுக்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் பச்சை கலர்ல தான் போடுவாங்க. அப்படியா? ஆமா, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோன்னா பச்சை கலர் இல்லைன்னா வெள்ளை கலர், ஆஷ் கலர் தான் போடுவாங்க. இது சம்மந்தமே இல்லாம ப்ளூ கலர்ல போட்டுக்கிறாரு. சுருக்குல வருது. நம்ம தம்பி நம்ம தலை போட்டோ வச்சுக்கிறதுனால நான் இவர் பண்ற நம்ம ஒரு அடிமை தேடி பாத்தியா பைசலுக்கு? ஆமா, கம்முனு அவன் காது கேட்டுற போகுது. ஆனா போட்டோ நல்லா வரலன்னா அந்த கேமரா வாங்கிக்கலாம். யாரும் நம்ம பசங்களை போட்டு கல்யாணத்துக்கு போட்டோகிராஃபி செலவு வந்து மிச்சம் பண்ணி கடையை ஆக்கிரமி பண்ணிடுவோம். நீ வேற தம்பி ஓனர் போட்டோ எடுங்க. நம்பிட்டீங்களா நான் தான் ஓனர்னு? நீங்க ஓனரான்னு நம்ப முடியல. போறீங்க வெளியே பாருங்க, பேனர் எல்லாம் பளிச்சுன்னு போட்டோ இருக்கு. மாரியம்மா சத்தியமா நான் தான் ஓனர். போட்டோ எடுக்கிறோம். கல்யாணத்துக்கு மறக்காம இங்கேயே ஆர்டர் புக் பண்றீங்க. எனக்கு போட்டோ எடுத்த உடனே நீங்களே பார்த்து ஷாக் ஆயிடணும். உங்க மேல நம்பிக்கை இதோ இல்லையோ, அந்த கேமரா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே ஓகே. பொண்ணுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து ஏதோ இதையாச்சும் நம்பனீங்கல்ல, எப்படி எடுக்கிறன்னு மட்டும் பாருங்க. இப்போ எடுங்க எடுங்க, நல்லா இருந்தா சரி. ஸ்மைல் பண்ணுங்க, சரிங்க. அண்ணா அப்படி சிரிச்சீங்கன்னா பொண்ணே பார்த்து பயந்துரும். அங்க பாருங்க தலை எப்படி சிரிச்சிருக்காரு. அங்க இருக்கு நம்ம இவரு நம்ம சூப்பர் ஸ்டார் எப்படி சிரிக்கிறாரு. அவர் எப்படி சிரிக்கிறாரு? எந்திரன் படத்துல சிரிச்சு பாத்துருக்கீங்களா இல்லையா? அவரு வந்து போஸ்ட் கொடுக்கறதுக்காக சிரிக்கிறாரு. இப்ப நீங்க வந்து பொண்ணு பார்க்க போறீங்க. போட்டோவுக்கு போஸ்ட் தானங்க கொடுக்க சொன்னீங்க. சரிங்க, ஸ்ட்ரைட் இல்லைங்க. எடுங்க எடுங்க. ஏன்னா என்னன்னா ஆள் கூட்டு வந்த ஒரு வில்லங்க பிடிச்சி ஆளாகிறாரு. ஏழை கூடமாவே பண்றாரு. அவன் மோசமான ஆளியா டக்குன்னு போட்டது வெளியே அமிச்சு அப்புறம் கடை வந்து ஓனர் பண்ணிடுவான். ஏன்னா பொண்ணு பார்க்க ஒரு டீசெண்டா போட்டோ கொடுக்கணும். அப்புறம் பொண்ணு பயங்கராது இல்லையா? இது இப்படி எடுங்க. எல்லா பேனரும் இப்படிதாங்க எடுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கல்யாணம் பிக்ஸ் ஆன பின்னாடி பேனருக்கு போட்டு கொடுக்கணும். நாங்க எம்எல்ஏ நிப்பியா போடியா? எடுங்க எடுங்க. இப்படி ஒரு போட்டோ எடுங்க. அந்த பக்கம் கையை வையா, நம்ம எம்பிஎல்எஸ் நிக்கலாம். ஓகே. தம்பி நேரம் இல்ல, உள்ளாட்சி நிக்கலாம். இது வந்து அப்பாவியான முகம். தலையை கொஞ்சம் நேர் பண்ணுங்க, சரிங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, ரெடி, சரிங்க. பொண்ணு ஓகே ஆயிடுச்சு, சரிங்க. ஓகே, இங்க பாருங்க, ஸ்மைல். சூப்பரா இருக்கீங்களா? அழகா இருக்கீங்க. ஓகேங்க. இந்த போட்டோ மட்டும் பார்த்தா எந்த பொண்ணா இருந்தாலும் ஓகே ஆயிடுங்க. இங்க பாருங்க போட்டோ எப்படி இருக்குன்ட்டு. இங்க வாங்க, எப்படி வாங்க. இவர் யாரும் தெரியல. யாருங்க அவரு? இவர் யாரும் தெரியலையா? அவர் தாங்க நம்ம அல்டிமேட் அஜித் குமார். அதாவது நீங்க எத்தனை போட்டோ எடுத்தீங்க? ஆமா. அது எப்படி எனக்கு வரணும்னா, ஒண்ணு இவர் என்ன போட்டோ எடுத்த மாதிரி வரணும். ஓகே. இல்லைன்னா நான் அவர் கூட இருக்கிற மாதிரி வரணும். ஓ, இப்பதான் புரியுது. ஆக மொத்தம் நீங்க வந்து பொண்ணு பார்க்க போட்டோ எடுக்க வரல. அதை நீங்க சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும்.
நீங்க தான் சொல்லணுமா? சரி சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நான் பொண்ணு பார்க்கலாம் போட்டோ எடுக்க வந்துக்கிறேன். ஓகே. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நான் உங்களுக்கு சண்டை போடல. Okay. நீங்க கேட்ட மாதிரி 100 ரூபாய் கொடுத்துறேன். சரி. ஆனா என்ன எத்தனை போட்டோ எடுத்துக்கிறீங்க? 6 போட்டோ இருக்கு. ஆனா நான் உங்ககிட்ட கேட்டது எத்தனை போட்டோ? ஒரு போட்டோ. இந்த 6 போட்டோவும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரே போட்டோவா வேணும். அதெல்லாம் உங்க திறமை இருக்கு. ஓகே. அப்பதான் அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும். சரி. ஒரு அரசியல்வாதியா, ஒரு அன்பானவனா, சிரிச்ச மூஞ்சா இருக்கிற மாதிரி, பணிவாகிற மாதிரி சூப்பரா பண்ணி கொடுத்துறேன். இந்த எல்லா இதுலயும் என்னுடைய வரக்கூடிய கனவு இருக்கிறாரு. அந்த பொண்ணு இந்த போட்டோவை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி எனக்கு போட்டோ வேணும். இப்ப அவரு கூட போட்டோவை பார்த்து அந்த பொண்ணு அவர்தான் மாப்பிள்ளை நினைச்சா என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க, நினைக்காதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பொண்ணு இருக்கணும்ல. நம்ம அந்த அளவுக்குலாம் போக மாட்டோம். நமக்கு தகுந்த மாதிரி தான் பொண்ணு பார்ப்போம். சரி, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்க. அது கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன்.